Hello students, this is Max Club. In this video we are going to discuss in the first chapter. We are in the first chapter. In the first chapter, exercise 1.4, sixth sum we are going to discuss now. Let A equal to set of all 1, 2, 3, 4. 4 elements கொடுத்துட்டாங்க. Aங்கிற செட் வந்து 1, 2, 3, 4 and B equal to n ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏங்கிறது ஒரு செட்டு டொமைன் 1, 2, 3, 4. பிங்கிறது வந்து அனதர் செட் என்னுங்கிறது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி டிஃபைன்ட் பை த ஃபங்க்ஷன். டிஃபைன்ட் பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏ டு பிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, then we have to prove that. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா find the range of f. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது ரேஞ்ச் ஆஃப் எஃப், என்ன ரேஞ்ச் என்னன்னு சொல்லணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ரெண்டாவது வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு சொல்யூஷனும் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஏங்கிறது வந்து கிவன் செட். கிவன் செட் என்ன கொடுத்துட்டான்? கிவன் செட் என்னன்னா ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4. ஓகே, 4 எலிமெண்ட்ஸ். B equal to n. என்னன்னா என்னதுங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். f from a to b இது வந்து கொடுத்துட்டாங்க சம்மில். f of x is equal to x cube இதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம x வேல்யூஸ் எதுல இருந்து எடுப்போம்? டொமைன்ல இருந்து எடுப்போம். டொமைன் இங்க என்னது? 1, 2, 3, 4. ஓகே, ஸோ x வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் 2, அடுத்தது 3, அடுத்தது 4. இப்படி 4 வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி f of x வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இந்த எல்லா f of x வேல்யூஸும் சேர்ந்தது தான் ரேஞ்ச். அது நமக்கு தெரியும். இங்க முதல்ல வந்து நம்ம x is equal to 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். x is equal to 1 னா என்ன வரும்? f of x ல x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா f of 1 equal to 1 cube. x cube, x க்கு பதிலா 1 போடுங்க. 1 cube equal to 1. so x is equal to 1 னா f of 1 உடைய வேல்யூ 1. அடுத்து x is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா f of 2 equal to 2 cube equal to 8. அடுத்தது x is equal to 3 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா f of 3 equal to 3 cube equal to 27 ன்னு வந்துரும். அடுத்தது பாருங்க x is equal to 4 ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, f of 4 is equal to 4 cube equal to 64 ன்னு வந்துரும். இந்த வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, அடுத்தது 8, அடுத்தது 27, அடுத்தது 64. இந்த 4 வேல்யூஸ் தான் ரேஞ்ச். இங்க வந்து நமக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறோம். இங்க பாருங்க ரேஞ்ச் ஆஃப் f is equal to set of all 1, 8, 27, 64. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உடைய ஆன்சர். ஓகே, ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். ஏங்கிற செட்டு நமக்கு தெரியும் 1, 2, 3, 4 தெரியும். பிங்கிற செட்டு நேச்சுரல் நம்பர்ஸ், அதனால 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி f of 1 வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதைத்தான் இங்கே நம்ம ஆரோ டயக்ராம்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1, 1. செகண்ட் பாயிண்ட் வந்து 2, 8. தேர்ட் ஒன் 3, 27. ஃபோர்த் பாயிண்ட் 4, 64. ஸோ இங்கே அதை ரிலேட் பண்ணுறோம். 1 is related to 1. 2 is related to 8. 3 is related to 27. அடுத்தது பாருங்க 4 is related to 64 and so on. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பிங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் வித் 1, 2, 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. பி இஸ் த கோடொமைன் இங்க. ஓகே, இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம இமேஜஸோட ரிலேட் பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லணும். ஹியர் கோடொமைன் வந்து என்னது? n தெரியும் இல்லையா? ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் நம்ம முதலவே கண்டுபிடிச்சிட்டோம். ரேஞ்ச் ஈக்குவல் டு 1, 8, 27, 64. இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச். இப்போ
இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இது ஓகே தான். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அது ஆரோ டயக்ராம் வரைஞ்சோடனே நமக்கு தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷன். இப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது வந்து 1-1 ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். கோடொமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ இங்கே வந்து நம்ம கன்க்ளூஷன் என்ன வருதுன்னா, the given function is 1-1 பட் நாட் ஆன்டு ஃபங்க்ஷன். ஏன்னா ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா என்ன செய்யணும், கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்ததுனால இட் இஸ் நாட் ஆன்டு ஃபங்க்ஷன். நாட் ஆன்டு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு புது டெஃபினிஷன் பாருங்கள். நாட் ஆன்டு மீன்ஸ் தட் ஃபங்க்ஷன் இஸ் இன்டு ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆன்டு ஃபங்க்ஷன்னா என்னது, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்தால் அதை ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கோடொமைனும் ரேஞ்சும் நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து இன்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டு ஃபங்க்ஷன், நாட் ஆன்டு. ஓகே, டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சம் பாருங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது வந்து இந்த ஒவ்வொரு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் டொமைன், கோடொமைன், எஃப்ஆஃப்எக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஓகே, பைஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து 1-1 அண்ட் ஆன்டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருந்தால் தான் அதை வந்து பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1-1 அண்ட் ஆன்டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அங்கே வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு அதை வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆறுங்கிறது வந்து இது வந்து ரிலேஷன் கிடையாது, இது வந்து ரியல் நம்பர்ஸ். இது வந்து புக்கில் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆறுங்கிறது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ரியல் நம்பர்ஸ் மீன்ஸ் இது வந்து ரியல் நம்பர்ஸில் என்னென்னலாம் வரும். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஆர் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், 0 வரும், ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும், இர்ரேஷ்னல் நம்பர் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் வந்து அதே தான். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பைஜெக்டிவா இல்லையா, இதில் இல்லை அப்படின்னா அதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆர்னா என்ன. இட் இஸ் அ நோட்டேஷன் ஃபார், இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் என்னங்கிறத நம்ம இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க. ரியல் நம்பர்ஸ் ஆர், it is a symbol of real numbers. The real numbers include the positive and negative, 0, rational and irrational numbers. இவ்வளவு சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நமக்கு வந்து எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுடைய வேல்யூஸ் எதில் இருந்து எடுக்கணும், ஆறிலிருந்து எடுக்கணும். ஆறுனா என்னது, ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் எல்லாமே வரும். இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணினாலும் நம்ம ஓகே தான் இங்கே. ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x is equal to 1ன்னா f of x என்ன வரும், f of x is equal to given statement வந்து 2x plus 1. இங்கே இருக்கிற xக்கு பதிலாக 1 substitute பண்ணிடுறோம். ஸோ f of 1 is equal to இங்கே வந்து 2 into இந்த xக்கு பதிலாக 1 போட்டுறோம் plus 1, that is equal to 2 plus 1 3. அதே மாதிரி f of 2 என்னன்னு பார்க்குறோம். 2 into இந்த xக்கு பதிலாக 2 substitute பண்ணிடுறோம் plus 1, that is equal to 5 answer. அதே மாதிரி ரியல் நம்பர்ஸில் என்னவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், 0வும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். அதாவது ரேஷ்னல், இர்ரேஷ்னல் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இங்கே 0வை எடுக்கிறோம். அடுத்து f of 0 equal to 2 into 0, 2 into 0 0 ஆயிரும். ஆன்சர் வந்து 1 வந்துடும். இப்போ f of -1 எடுப்போம்.
f of minus 1ல 2x plus 1ல வந்து இங்க இருக்கு இல்லையா 2x plus 1 இதுல இருக்கிற xக்கு பதிலா minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so 2 into minus 1 minus 2 இந்த plus 1 அப்படியே வரும், that is equal to minus 1. அடுத்தது f of half, ஏன்னா ரியல் நம்பர்ஸ்ல fractionsம் வரும், so அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக half மட்டும் எடுக்கிறோம். f of half is equal to, f of halfனா என்ன அர்த்தம், இந்த இருக்கிற 2x plus 1ல xக்கு பதிலா half substitute பண்றோம். so 2 into half plus 1 that is equal to, இந்த 2 cancel ஆயிட்டு 1 plus 1 that is equal to 2 and so on. இது மட்டும் இல்ல ரியல் நம்பர்ஸ்ல எல்லா நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, so and so onங்கறத இங்க நம்ம எழுதிடுறோம். ஓகே, இப்போ வாங்க இப்போ நம்ம ஆறுங்கிற given domain and codomain அதை வந்து இங்கே எழுதுறோம். ஓகே, இங்கே பாருங்க 0 வரும், அதுக்கு மேலே நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 -4 இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 அதுக்கு இடையில ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக 0 half அடுத்து 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் f is a function from r to r. ஸோ இந்த கோடொமைனும் வந்து அதே தான் வரும். அதே நம்பர்ஸை எழுதிக்கிறலாம், இல்லைன்னா நம்ம இந்த நம்பர்ஸையும் எழுதிக்கிறலாம், இல்லை இடையில -1 -2 அதவும் எழுதிக்கிறலாம். ஸோ இங்கே பாருங்க 0ல எழுதியிருக்கேன், அடுத்து மேலே -1 -2 இப்படியே போய்கிட்டே இருக்கும், கீழே 1 2 3 4 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ டொமைன் அண்ட் கோடொமைன் என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். இங்கே வந்து நம்ம முதல்ல ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, f of x is equal to 2x plus 1, அதில் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதைத்தான் நம்ம இங்கே ரிலேட் பண்ணுறோம். இங்கே பாருங்க -1 is related to -1. இங்கே என்ன ஆன்சர் வந்தது பாருங்க, f of 1 உடைய வேல்யூ வந்து 3 வந்தது, 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் போதில் இங்கே 5 வந்தது, 0 சப்ஸ்டியூட் பண்ணும் போதில் 1 வந்தது, -1 சப்ஸ்டியூட் பண்ணும் போதில் -1 வந்தது, half சப்ஸ்டியூட் பண்ணும் போதில் ஆன்சர் வந்து 2 வந்தது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இங்கே ரிலேட் பண்ணி காமிக்கிறோம். -1 is related to -1, 0 is related to 1, half is related to 2, 1 is related to 3, 2 is related to 5. இப்போ இது பைஜெக்டிவா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா, இங்கே பாருங்க, here different element in domain have different images in the codomain, in B or codomain இப்படி எழுதிடலாம். ஏன்னா இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு, இது ஆரோ டயக்ராம் வரைஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே எழுதுறோம், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் த கோடொமைன் தட் இஸ் B அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இது என்ன ஃபங்க்ஷன், 1 1 ஃபங்க்ஷன். we know that this is 1 1 ஃபங்க்ஷன். therefore இங்கே நம்ம எழுதுறோம் பாருங்க, this function is 1 1 function. அடுத்தது கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா, ஓகே ஈக்குவல் தான். ஏன்னா இங்கே வந்து கோடொமைன் என்னது, ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி f of x வேல்யூஸ் வந்தது இல்லையா, அதுவும் ரியல் நம்பர்ஸில் தான் இருக்குது. அதோட எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ரியல் நம்பருக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் வரும். ஓகே, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் தான். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற கோடொமைன் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 ரேஷனல் இர்ரேஷனல் எல்லாமே வரும். ஓகே, இங்கே வந்து நம்ம ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் நம்ம என்ன செய்கிறோம், ரியல் நம்பர்ஸில் இருந்து தான் எக்ஸ் வேல்யூஸ் எடுக்கிறோம். ஸோ எந்த வேல்யூ எடுத்தாலும் இதில் இருக்கிற அந்த ரியல் நம்பர்ஸ் வேல்யூஸ் தான் வரும். ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ எஃப் இஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் அது என்னது, ஆன்டூ. ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் அது வந்து இன்டூ. ஓகே, இங்கே வந்து நமக்கு ஆன்டூ ஃபங்க்ஷன்னு வந்துருச்சு. ஓகே, ரெண்டுமே ஆன்டூவும் 1 1 இருந்தால் அதுக்கு பேர் என்னது, அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லிடுறோம். f is both, அதாவது 1 1 and onto அப்படி இருக்கிறதுனால f is called bijective function. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடியுது. செகண்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேக்ஸ் கிளப். Like and share with your families and friends. Thank you.